எரிபொருளுக்கான QR குறியீட்டை பெற முடியாமல் தொழில்நுட்ப கோளாறுகளால் தொடர்ந்தேச்சியாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் அதேபோல வாகன உரிமை மாற்றங்களை செய்ததன் காரணமாக QR குறியீட்டை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்குமான சற்று முன்னர் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கும் முகமாக அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கும் இந்த எரிபொருள் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்கும் முகமாகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள், இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பிறந்த நாட்களோ அல்லது ஏதேனும் விசேட நாட்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஜப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். வணக்கம் உறவுகளே, பானுஜன் ரிப்போர்ட் சேனல் மூலமாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய தினம் 16ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 இந்த காணொலி மூலமாக சந்திக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்தேச்சியாக இந்த எரிபொருள் சார்ந்த நெருக்கடி நிலைமைகள் தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த QR முறைமைகளினை பெற்றுக்கொள்வதிலும் அதே போல வரிசைகளில் நின்று எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதிலும் தொடர்ந்தேச்சியாக மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவ்வாறான சிரமங்களை தவிர்க்கும் முகமாக அரசாங்கத்தினால் இன்று சில முக்கியமான விடயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த விடயம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதன்படி முதலாவதாக அரசாங்க ஊழியர்கள் சார்ந்து ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது. எதிர்வரும் புதன்கிழமை, அதாவது நாளை 17ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் தொடர்ந்தேச்சியாக அரசாங்க ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த எரிபொருள் சார்ந்த சிக்கல்களை தவிர்த்துக் கொள்ளும் முகமாக அவர்கள் தங்களுடைய எரிபொருள் தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் முகமாகவும் இந்த விசேட விடுமுறை வழங்கப்படவிருப்பதாக இன்றைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதாகத்தான் இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வாரத்தினுடைய ஏனைய 4 வேலை நாட்களிலும் எத்தனை பணியாளர்கள் வேலை செய்ய வேண்டும் அல்லது எத்தனை பணியாளர்கள் அன்று பங்கு பெற்ற வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை அந்தந்த அரசு நிறுவனங்களினுடைய தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இனிவரும் நாட்களில் அனைத்து அரச விழாக்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதற்கும் தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாகவும் அவர்களுக்கான வகுப்புகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பான தீர்மானமும் எட்டப்பட்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக அரசு துறை சார்ந்த உத்தியோகத்தர்களுக்கு இது ஒரு சாதகமான அல்லது ஒரு ஆறுதலாய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி நாளையிலிருந்து இந்த விசேட விடுமுறை தினமும் அவர்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக மற்றொரு மிக முக்கியமான செய்தியிலமையாக தொடர்ந்தேச்சியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எரிபொருள் நெருக்கடிகளை சமாளிக்கும் முகமாக விவசாயிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி விவசாயிகளுக்கு இந்த QR சார்ந்த முறைமைகள் இல்லாமல், QR முறைகளின்றி அவர்களுக்கு எரிபொருளை வழங்குவதற்காக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதன்படி அறுவடை சார்ந்த விடயங்களுக்காக அவர்களுக்கு 15 லிட்டர் எரிபொருள் வழங்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும், நிலத்தை உழுது தயார்படுத்தல் முதலான செயற்பாடுகளுக்காக 20 லிட்டர் வரையிலான எரிபொருளை அவர்களுக்கு QR இன்றி வழங்குவதற்கும் தற்போது தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. எனவே மிக விரைவில் அது தொடர்பான அமுல்படுத்தல்கள் இடம்பெறும் என்பதாகவும் நம்பப்படுகின்றது. எனவே விவசாயிகளுக்கு நிச்சயமாக ஓரளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இதுவும் மாறியிருக்கின்றது. இறுதியாக மிக முக்கியமான விடயம், நீங்களும் நானும் அதே போல அனைவரும் பெரும்பாலானவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை தான் இந்த QR கோடை அனைவராலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படுகின்றது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், புதிதாக வாகனம் வாங்கியவர்களுக்கும் இதே பிரச்சனை, அதே போல உரிமை மாற்றம் செய்து, அதாவது 2ஆம் தரமாக அல்லது 3ஆம் தரமாக வாகனங்களை கொள்வனவு செய்தோருக்கும் இந்த QR கோடுகளை உரிய முறையில் பெற்றுக்கொள்ள முடியாமல் தொடர்ந்தேச்சியாக பல இடர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இவற்றை எவ்வாறு சரி செய்வது, இவற்றை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பில் யாரிடம் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாகவும் பொதுமக்கள் தொடர்ந்தேச்சியாக சிரமப்பட்டு கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அநேக மாணவர்கள் இதற்கு முன்பதாக நான் போட்டிருந்த காணொலியிலும் கமெண்ட்ஸ் மூலமாக தங்களினுடைய அந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் இது தொடர்பில் விளக்கியிருந்தார்கள். எனவே அவர்களுக்காக ஓரளவு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய செய்தி இன்றைய தினம் சற்று முன்னர் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி நான் ஏற்கனவே கூறியதைப் போல இந்த QR கோட்டினை பெற முடியாமல் தொடர்ந்தும் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கான QR கோடுகளை பெற்றுக்கொள்வதற்கான விடயம் நாளைய தினம், அதாவது 17ஆம் தேதி 3ஆம் மாதம்
2026 இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கோளாறுகள் முற்றுமுழுதாக நீக்கப்படும் என்பதாகவும் அது தொடர்பான மேம்படுத்தல் பணிகள் தற்போது வரை இடம்பெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன்படி விசேடமாக இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் 2023 ஆகஸ்ட் மாதத்துக்கு பின்னராக சட்டபூர்வமாக மோட்டார் திணைக்களத்தினூடாக தங்களுடைய வாகன உரிமை மாற்றங்களை செய்தவர்களுக்கு மாத்திரம் இந்த QR குறியீடுகள் எந்தவித தங்கு தடையுமின்றி நாளை முதல் வழங்கப்படும் என்பதாகவும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி நாளை முற்பகலுக்கு பின்னராக நீங்கள் இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஏதேனும் ஒரு QR குறியீட்டுடன் தொடர்புடைய தொலைபேசி இலக்கத்தின் உரிமை மாறியிருந்தால் அல்லது அந்த தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தால் அந்த தரப்பினர் குறித்த தகவல்கள் அந்தந்த தொலைபேசி சேவை வழங்குனர் நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்படும். அதற்கமைய அந்த நிறுவனங்கள் வழங்கும் புதுப்பிக்கப்பட்ட தரவுகளை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினூடாக உரிய முறையில் உள்ளீர்க்கும் பணிகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அறிய முடிகின்றது. எனவே நாளை முதல் நாளை முற்பகலுக்கு பின்னராக நீங்கள் இந்த QR குறியீடு தொடர்பிலான அந்த சிரமங்கள், அதாவது அந்த இடர்பாடுகளை தவிர்த்து QR குறியீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதான ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் அந்த QR குறியீட்டு நுட்பத்தை நீங்கள் எவ்வாறு பெற முடியும் என்பது தொடர்பான தகவல்கள் நாளை வெளியாகின்ற போது அது தொடர்பான விளக்கங்கள், அதாவது நீங்கள் அதற்கு எப்படி அப்ளை செய்ய வேண்டும், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பான முழுமையான படிமுறைகளை விளக்கங்களையும் ஒரு காணொலியாக தர இருக்கின்றேன். மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களும் இது தொடர்பில் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுபோன்று தொடர்ச்சியாக பயனுடைய செய்திகளை அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.